Hey guys, welcome to my channel. Today என்ன content? ஸோ என்ன கண்டென்ட்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பண்ண போகிறோம். 2 முட்டை எடுத்துக்கலாம். அதில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக குயிக்காக பண்ணிடக்கூடிய ஒரு சைட் டிஷ். தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு ஆனியன் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் ஒரு தக்காளியும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம குயிக்காக ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு நம்ம கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. சாரி, என்னோடய பேபி கொஞ்சம் இது பண்ணுறாங்க. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதெல்லாம் கொஞ்சம் எனக்கு புதுசாக தான் இருக்குது. பட் பேபி கொஞ்சம் ஜாலியாக இருக்காங்க போல இருக்குது. ஓகே, ஸோ நம்ம நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது ஒரு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதிலே கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே போதும், கொஞ்சம் அதிகமாக தெரியும். அதனால் கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளியும் வெங்காயமும் நல்லா குக் ஆகணும் ஈவனாக. அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ டைரெக்டாக நம்ம குழம்பு மிளகாத்தூள் எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்லோ ஃப்ளேம் வச்சுருங்க. எப்போவுமே மசாலா ஆட் பண்ணும்போது ஸ்லோ ஃப்ளேமில் இருந்து நம்ம ஒரு 1 மினிட்க்கு இதை மட்டும் லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். அது அப்படியே அந்த மசாலாவில் ஈவனாக குக் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இதில் வெறும் குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது 1 மினிட் மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். 2 முட்டை நான் எடுத்திருக்கேன். 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ நோ தண்ணி. ஸோ அவ்வளோதான். இதை நல்லா கைவிடாமல் நீங்கள் கலக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான எக் மசாலா பொடி மாஸ் ரெடி ஆகிடும். இதை நீங்கள் தோசை, சப்பாத்தி, இட்லி, ரசம் சாதத்துக்கு கூட நீங்கள் சைடில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் இட்ஸ் பாய் பாய்.